சாப்பிடும் போது என்ன சொல்ல வேண்டும்? அதினத்து பிஸ்மில்லா சொல்ல வேண்டும். சாப்பிட்ட பிறகு என்ன சொல்ல வேண்டும்? அதினத்து ஏதாவது சொல்ல வேண்டும். தூங்கும் போது என்ன ஓத வேண்டும்? அல்லாஹ் மன்சிகா மூதாயா பேசுல் மௌதா பேசுல் என்றிருக்கிறேன். அச்சின் தூங்கும் போது என்ன ஓத வேண்டும்? அதினத்து ஏதா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ். முகமது ராஷித் பெற்றோர்கள் முன்னாடி உட்கார்ந்தாங்க. உள்ள உட்கார். முன்னாடி உட்காருங்க. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. A'udzu billahi minash shaitanir rajim. Bismillahirrahmanirrahim. Walluha wallayli nasara ma wadaka rabbuka wa ma qala. Walal-'ayatu khayrun laka minal ula. Fasawfa yatika rabbuka wa tarda. Alam yajidka yatiman fa'awa. Fataqamin fa'na. Famma bil amatika faradi. Amma yatima falakanna amma saya falakanna amma yatima amma yamati labida yamati. Assalamualaikum. என்ன கடகடன்னு ஆடுது. அவருடைய அற்புதம் திருக்குறான் என்பது நீங்க இதெல்லாம் பார்க்கணும். இந்த கையில ஒரு வார்த்தை பேச சொன்னீங்கன்னா அதை வந்து தான் நமக்கு புரியும். அல்லாஹ்வுடைய வேதத்தை அழகா சொல்லிட்டு பார்ப்பார். அல்லாஹ்வுடைய வேதம். அதனால அல்லாஹ் வாசிக்கிறார். முஜாஹிதா உட்கார மாட்டியா? Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu. Asyhadu an la ilaha illallah wa asyhadu anna Muhammadan abduhu wa rasuluhu. எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வார்த்தைகளில் மிகவும் உண்மையானது அல்லாஹ்வுடைய வேதம் குர்ஆன் ஆகும். வழிகாட்டலில் மிகவும் சிறந்தது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் ஆகும். காரியங்களில் தீயது மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவாக்கக்கூடியவைகள் அனைத்தும் பித்அத் ஆகும். ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடாகும். ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று எச்சரித்தவராக எனக்கு உரையாடணும் செய்கின்றேன். இன்று உங்கள் முன்னால் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு நலனாகுவோம். இஸ்லாம் என்பது இறை மார்க்கம். மனிதன் அமைதியாகவே வாழ வேண்டும், நிம்மதியாகவே இருக்க வேண்டும் என்பதற்காக அனைத்தையும் அறிந்த ஏக இறைவனின் வழிமுறைகளில் வழங்கப்பட்ட மார்க்கம் இத்தகைய இஸ்லாமிய மார்க்கம். மனித சமுதாயம் எப்போதும் சிறப்பாக இயங்குவதற்கு தேவையான அனைத்து விதமான அறிவுரைகளையும் வழிகாட்டல்களையும் வழங்குகின்றன. நலம் பேணுதல் என்பது இஸ்லாத்தில் தலை சிறந்ததாகும். ஆரம்ப
முஸ்லிம்கள் இறைத்துதலுடன் சேர்ந்து கொண்டு வாக்கு பிரமாணங்களில் ஒன்றாக இதுவும் இருந்தது. ஒரு முஸ்லிம் இன்னொரு மனிதன் தவறு செய்வதை காணும் போது அந்த தவறில் இருந்து அவரை திருத்துவதும் நன்மை ஏற்றுவதும் கடமையாகும். பொதுமக்கள் அனைவருக்கும் நன்மை நாடுகோளாக இருக்க வேண்டும். உங்களில் ஒருவர் தாம் விரும்புவதே தாம் சகோதரர்கள் விரும்பும் வரை முழுமையான இறை நம்பிக்கையாளர் ஆக மாட்டார் என நபிசல்லாஹு கூறினாரே. புகாரி 13வது ஹதீஸ். இந்த உலகத்துல பல்வேறு கொள்கைகள் கோட்பாடுகள் இருக்கின்றன. அவற்றை உருவாக்கியவர்கள் பின்பற்றுபவர்கள் என்று பலரும் அவை ஒவ்வொன்றுக்கும் பல்வேறு வகையை விளக்கம் கொள்கிறார்கள். இஸ்லாம் என்பதும் அதன் அடிப்படையில் அனைவரும் விலகிக் கொள்ளும் வகையில் அல்லாஹ் தூதர் விளக்கம் கொள்கிறார்கள். அவற்றில் முக்கியமான ஒன்று பிற நலன் பெறுதல் என்பதாகும். இதன் மூலம் இஸ்லாம் எந்த அளவிற்கு அடுத்தவர்கள் நலனின் அக்கறை காட்டுகின்ற ஆர்வம் ஊட்டுகிறது என நாம் அறிந்து கொள்ளலாம். புகாரி 7376வது ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மனிதன் மீது கருணை காட்டாதவனுக்கு அல்லாஹ் ஒருபோதும் கருணை காட்ட மாட்டான். எனவே நம்மால் முடிந்த அளவிற்கு பிற நலத்தை பேணி பாதுகாத்து சொர்க்கத்திற்கு செல்லும் நல்லடியார்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ربي جنني علما يا الله எங்களுக்கு பள்ளி நாளத்தை அதிபதியாக தூங்கப்படுவதுவா அராமா இஸ்மிகா அமுது வாயா இந்த நிகழ்ச்சியில் வந்திருக்கும் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் ப்ரோ. வலைக்கும் சலாம் ப்ரோ. உன்னை எங்கேயோ பார்த்திருக்கிறேனே. என்னை ஐடி ஸ்கூலில் காலை மாலை மத்சவில் பார்த்திருப்பாய். உன்னிடம் சில கேள்விகள் கேட்கலாமா? ஓ, தாராளமா கேட்கலாமே. என்னுடைய பேர் ஹமீஸ். உன்னுடைய பேர் என்ன? என்னுடைய பேர் ஹசன். உலகில் பல்லுகள் எத்தனை அவை? ஒலியின் பல்லுகள் 4. ஒன்றாவது முகத்தை கழுவுது, இரண்டாவது கைகளை கழுவுது, மூன்றாவது தலை கழுவுது, நான்காவது இந்த கால்களை காலை கழுவுதை தைத்துக் கொள்வது. இஸ்லாமின் கடமைகள் எத்தனை அவை? 5. ஒன்றாவது கலிமா, இரண்டாவது தொழுகை, மூணாவது நோன்பு, நாலாவது பெரு, அஞ்சாவது ஹஜ். தொழுகையை விட்டவருக்கும் ஏழைக்கும் நோய்த்தவருக்கும் என்ன தண்டனை கிடைக்கும்? மாசலனுக்கும் ஃபீ சகர் சகரற்ற நலத்தின் நிலையம் போடப்படும். சொர்க்கத்தின் திறவுகோல் எது? அஸ்ஸலாத்துல் மிஃப்தாஹுல் ஜன்னா. சொர்க்கத்தின் திறவுகோல் தொழுகை என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். வலகத் யஸ்ஸர்னா குர்ஆன லிதிக்ரி வகல் முதக்கிர். இதற்கு பொருள் என்ன? குர்ஆனை விரும்புவதற்கு லேசாக்கி வைத்திருக்கோம். நீங்கள் கல்வியை பெறுமாறுகிறோம். பெற்றோருக்காக ஓடும் துஆ எது? நபி அன்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. யா அல்லாஹ், சிறுவனாக இருக்கும்போதே உன்னை அவர்களோடு பராமரித்தது போல் இறைவா அவர்களோடும் அருள்வாயாக. கல்விக்காக ஓடும் துஆ எது? ரப்பி ஜித்னி இல்மா. யா அல்லாஹ், எங்களுக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக மிஸ்ரா ஒரு வர்ணனை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபஹுவ முஹ்ததீன் வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு.
விஷயங்களை நமக்கு அறிவு வளர்க்கிறது. அம்மா பாதுகாப்பு அழகி குரான் மஜீத். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களின் நன்மை பயன்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைப்பு பணி ஒரு புறம் வெற்றி மறுபுறம் கொடுமைகள் என்ற இரண்டின் முன்னிலையில் உள்ள பாதையை இழந்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். நம்பிக்கை நட்சத்திரங்கள் வெகு தூரத்தில் நின்றோடினார். அப்போதுதான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் வானுலக பயணம் நடைபெற்றது. இதை இஸ்லாமிய வரலாற்று மெஹ்ராஜ் என அறியப்படுகிறது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மெஹ்ராஜுக்கு தான் உடனுடன் சென்றார்கள். இப்பயணம் மஸ்ஜிதுல் ஹராமில் தொடங்கியதை பைத்துல் முகத்தஸ் சென்றார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை புராக் என்ற வாகனத்தில் அழைத்து சென்றார்கள். புராக் என்ற வாகனத்தை மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய கதவின் வழியத்தில் கட்டிவிட்டு நபிமார்கள் அனைவருக்கும் இமாமாக தொழுகை நடத்தினார்கள். பிறகு பைத்துல் முகத்தஸிலிருந்து முதல் வானத்துக்கு ஜிப்ரீல் அழைத்து சென்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக ஜிப்ரீல் கதவை திறக்க போதே அவர்களுக்காக கதவு திறக்கப்பட்டது. அங்கு மனித குலத்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்தித்தார்கள். ஆதமின் வலப்புறத்தில் நல்லோர்களை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் காண்பித்தார். அவ்வாறு கெட்டவர்களின் உயிர்களை அவர்கள் இடப்புறத்தில் காண்பித்தார். பிறகு இரண்டாவது வானத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். யஹ்யா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்தித்து சலாம் கூற அவர்கள் பதில் கூறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்றார்கள். பிறகு மூன்றாவது வானத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். அங்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்து சலாம் கூற அவர்கள் பதில் கூறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்றார்கள். பிறகு நான்காவது வானத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். அங்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்து சலாம் கூற அவர்கள் பதில் கூறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்றார்கள். ஐந்தாவது வானத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். அங்கு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்து சலாம் கூற அவர்கள் பதில் கூறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்றார்கள். பிறகு ஆறாவது வானத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். அங்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்து சலாம் கூற அவர்கள் பதில் கூறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் கடந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றபோது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆரம்பித்தார்கள். நீங்கள் ஏன் அறிவு என்று கேட்க எனக்கு பிறகு அனுப்பப்பட்டவரின் சமுதாயத்தில் சொர்க்கம் செல்பவர்கள் என் உம்மத்தில் சொர்க்கம் செல்பவர்களை விட அதிகமாக இருப்பதால் நான் நினைக்கிறேன் என்று கூறினார்கள். பிறகு ஏழாவது வானத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். அங்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்து சலாம் கூற அவர்கள் பதில் கூறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்றார்கள். ஏழு வானங்களை சந்தித்த அனைத்து இயக்குதரும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நபித்துவத்தை ஏற்றுக்கொண்டார்கள். பிறகு சித்ரத்துல் முன்தஹாவிற்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். சித்ரத்துல் முன்தஹா என்பது ஒரு வகையான இரட்டை மரமாகும். அதன் பழங்கள் நகர்காந்த பானைகளை போன்றும் அதன் இலைகள் யானைகளை காடுகளை போன்றுள்ளது. பிறகு சித்ரத்துல் முன்தஹாவை தங்கத்திலான வண்ணத்துக்கு பிரகாசமும் சூழ்ந்து கொண்டவுடன் அது மாற்றமடைந்தது. அல்லாஹ்வின் படைப்பு என்பது எவரும் அதன் வரைக்க முடியாத அளவிற்கு இருக்கிறது. பிறகு பைத்துல் மாமூருக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். பைத்துல் மாமூருக்கு என்பது ஏழாவது வானத்தின் மலக்குகள் அல்லாஹ்வை வணங்குவதற்காக அல்லாஹ்வால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு இறை இல்லமாகும். அங்கு ஒவ்வொரு நாளும் 70,000 மக்கள் நுழைவார்கள். ஒரு முறை நுழைந்தவர்கள் மீண்டும் அங்கு வருவதில்லை. பிறகு சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். அங்கு முத்து வளையங்கள் என சொர்க்கத்தின் மண் கஸ்தூரியாக இருந்தது. பிறகு அங்கிருந்து அதற்கு மேல் அழைத்து செல்லப்பட்டார்கள். அங்கு எழுந்து கொண்டு சட்டங்களை கேட்டார்கள். அல்லாஹ்விடம் அழைத்து செல்லப்பட்டார்கள். சேர்ந்து விடுதலை போல் அல்லது அதை சமமாக அல்லாஹ்விடம் அழைத்தார்கள். அல்லாஹ் தனது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு பல விஷயங்களை அறிவித்துக் கொடுத்துள்ளார். நமது நேர தொழிலில் அவர்கள் மீது கடமையாற்றினார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி வரும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்கள் இடைமட்டவர்களுக்கு என்ன கடமையாற்றினார் என்று கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேர தொழிலை கடமையாற்றினார் என்று கூறினார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நீங்கள் திரும்பி சென்று உங்கள் இறைவனை குறைக்க சொல்லுங்கள் என்று கூறவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆலோசனை கேட்பதை போன்று சித்தரை பார்த்தார்கள். சித்தர் நீங்கள் விரும்பினால் அப்படியே செய்யுங்கள் என்று கூறவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்விடம் சென்றார். அல்லாஹ் அவருக்கு நேர தொழிலை கொடுத்தான். மீண்டும் வளர்ந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீண்டும் குறைக்க வரும்படி கூறவே அல்லாஹ் மூசாவை இதை திரும்ப திரும்ப சென்றுள்ளதால் அல்லாஹ் அந்த நேர தொழிலாக ஆக்கினான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீண்டும் குறைத்து வரும்படி கூறவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ நான் என் இறைவன் இதற்கு மேல் குறைந்து கேட்பதற்கு வெட்கப்படுகிறேன் என்றாலும் அதை கொண்டு மகிழ்ச்சி அடைகிறேன் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறிவிட்டார்கள். பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சற்று தூரம் சென்றுவிடவே அல்லாஹ் அவர்களை அழைத்து நீங்கள் என் கடமையை ஏற்றுக்கொண்டீர்கள் என் அடியார்களுக்கு இலகுவாகிவிட்டது என்று கூறிவிட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈதுநைக்கு பயணத்தில் விளக்கப்பட்டது. மேலும் பயணத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலவற்றை கண்டார்கள். நரகத்தின் காவலாளிகளை பார்த்தார்கள். அவர்கள்
சிரிப்பதே இல்லை. முகமலர்ச்சி குறும்பொருள் என்பது அவர்கள் காண முடியாத ஒன்று. மேலும் சொர்க்கத்தையும் நரகத்தையும் பார்த்தார்கள். அனாதைகளின் சொத்துக்களை அநியாயமாக பயன்படுத்திக் கொண்டவர்களை பார்த்தார்கள். அவர்கள் உடல் வட்டங்களின் உடலை போன்றிருந்தது. அம்மை குழவை போன்ற நெருப்பு கண்கள் அவர்கள் வாய் கூட்டி எரிப்பதை அவர்கள் சிப்பையாக வெளியே கொண்டிருந்தது. பட்டி வாங்கி வந்தவரை பார்த்தார்கள். அவர்கள் வயது மிகப்பெரியதாக இருந்தனர். அவர்கள் தங்கள் இடங்களில் குடும்ப சர்ச்சைகளாக இருந்தனர். யாவை குடும்பத்தார் நேரத்துக்கு கொண்டு வரப்படுவதோ அவர்கள் நடந்து செல்வார்கள். விளக்கப்பட்டது. மேலும் மக்காவாசியில் வியாபாரத்தை வரை ஒரு ஓட்டத்துக்கு அறிந்தது. அவர்கள் காண்பித்துக் கொடுத்தார்கள். அவர்கள் தூக்கிக் கொண்டிருந்த போது அவர்களுக்கு மூடி வைக்கப்பட்டிருந்த பாத்திரத்தில் இருந்து தண்ணீர் அருகில் மீண்டும் அப்பாத்திரத்தை அவ்வாறே மூடி வைத்திருந்தார்கள். அன்று இரவு விண்வெளி பயணம் முடித்து திரும்பிய சலாம் அலைஹிஸ்ஸலாம் காலை இப்படியான கூட்டத்தை பற்றி கூறியிருந்தார். சலாம் அலைஹிஸ்ஸலாம் விண்வெளி பயணம் உண்மை என்பது ஒரு மிகப்பெரிய ஆதாரமாக இருந்தது. காலையில் சலாம் அலைஹிஸ்ஸலாம் தங்கள் கூட்டத்தாரில் அவர்களுக்கு காண்பித்த மாபெரும் அத்தாட்சிகளே இருந்தார்கள். இதை கேட்ட அவர்கள் முன்பேறினர். சலாம் அலைஹிஸ்ஸலாம் ரோமினை தொந்தரவு கொடுத்து அவர்கள் பெரும் பொய்யர் என்று வரைந்தனர். உங்கள் பயணம் உண்மையாக இருந்தால் உங்களுக்கு வைத்துள்ள அடையாளங்களை கூறுங்கள் என்று கேட்டனர். அல்லாஹ் சலாம் அலைஹிஸ்ஸலாம் கண்கொண்ட வைத்துள்ள காண்பித்தார். சலாம் அலைஹிஸ்ஸலாம் அம்மக்கள் கேட்டாரே அவ்வாறே கூறினார்கள். சலாம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வாறு கூறினார்கள் அவ்வாறே இருந்தார். இருப்பினும் இந்த உண்மை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நிராகரிக்க செய்தனர். சத்தியத்தை விட்டு வெகு தூரம் விலகி செய்தனர். மக்களை நிகழ்ச்சியை பொய்யென்று மறுத்து போயது அபோகசத்துக்களை எல்லாம் கொண்டு வரும். இந்நிகழ்ச்சியை உண்மை என்னும் சத்தியம் என்று மேற்கொள்வதாக அவரை சித்தி வாய்மையில நடத்தப்பட்டது. வாணிக்கோமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இங்க வந்திருக்கும் எல்லாத்துக்கும் அமீரா ஆயிடுச்சு ஆய் உள்ள வச்சுக்க
அடுத்ததாக சஹீர் சமீர் சஹீர் சமீர் ஷாமீர் சாமி சமீர் தான் அடுத்ததாக சல்மியா அடுத்ததாக அப்ராஜின் அப்புறா Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli. Rabbi zidni ilma. இன்று நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு மனிதனுக்கும் மழை பெறும். என்னதான் மனிதன் ஆகாயத்தை முற்றுகின்ற அறிவியல் வளர்ச்சி கண்டிருந்தாலும் இன்னை தொடங்குகிற விசேடமாக விஞ்ஞான புரட்சி படைத்தாலும் வானிலிருந்து ஒரு சொல் மழையை அவனால் இருக்க முடியாது. இதே அல்லாஹ் நமது திருமறையில் கூறுகிறார். நீங்கள் அழுதும் தண்ணீரை பற்றி சிந்தித்தீர்களா? மேகத்தில் இருந்தாலே நீங்கள் இறக்கினீர்களா? அதற்கு நாம் இருக்கிறோமா? மழை என்பது வல்லமை மிக்க அல்லாஹ்வின் கையில் இருக்கும் தனி அதிகாரமும் ஆற்றலுமாகும். வானிலிருந்து மழை பெய்யவில்லை எனில் மண்ணில் உருவாகவே இல்லை. ஆண்டுதோறும் ஜூன் மாதம் தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு பொழியவில்லை எனில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. தமிழக மக்களின் முதன்மை உணவான அரிசி விளைச்சல் இல்லை. விவசாயிகள் பயிரிட முடியாமல் தவிக்கின்றனர். அரிசியின் விலை இப்போது வரலாறு காணாத அளவில் உயர்ந்துள்ளது. காய்கறிகளின் விலையும் உயர்ந்துள்ளது. இந்த வளர்ச்சி தொடருமானால் ஒட்டுமொத்த இந்தியாவும் கடுமையான பஞ்சத்தில் சிக்கி தவிக்கும். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் மழை ஒன்றுதான் மக்களுக்கு தீர்வு. இது எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் கைவசம் உள்ள
அடுத்ததாக சனோஃபர். சனோஃபர். வேணாம். கிட்ட Assalamualaikum. Bismillahirrahmanirrahim. Jaza Rasulullah. Mana saya ibu yang dikira Astagfirullah lain Assalamualaikum. அடுத்ததாக முகமது ஹாஷிம். முகமது ஹாஷிம். ஆஷிம். ஒரு ஆள் மட்டும் தானே? Assalamualaikum. Rabbi Jidni ilma ya Allah கல்வினாலே அறியப்பட்டவராக குறிப்பிட்ட வாதத்தை அல்லாஹ் சமதே தம்மை வீதே வரை உணர்ந்தே வரம் எப்படியுள்ள சுவாமன் அகதே அஸ்ஸலாமு ஜஸாக்குல்லாஹ் ஹைர். அடுத்து அடுத்ததாக அண்ணா என்ன பேசுறீங்க? மறந்து வரா? Assalamualaikum warahmatullahi wabarakatuh. A'udzu billahi minasyaitonir rajim. Bismillahirrahmanirrahim. Ara'aital ladzi yukadzibu bid-din, fadhalikal ladzi yad'ul yatim wa la yarhamu 'alal miskin الذي هم عن صلاتهم ساهون الذي هم يراءون ويمنعون الماعون. السلام عليكم. ஜஸாக்குல்லாஹ் ஹைர். ஹாரிஸ். இந்த நிகழ்ச்சிக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் ப்ரோ. வலைக்கும் சலாம் ப்ரோ. உன்னை எங்கேயோ பார்த்திருக்கிறேன். ஐடிஸ் பள்ளி காலை மாலை மனசாவில் பார்த்திருக்கா. உங்களிடம் சில கேள்விகள் கேட்கலாமா? ஓ தாராளமாக கேட்கலாம். என்னுடைய பேர் முகமது ஹாரிஸ். உன்னுடைய பெயர் என்ன? என்னுடைய பேர் முகமது. ஒளியின் சான்றுகள் எத்தனை? அவை யாவை? ஒளியின் சான்றுகள் 4. 1 மூஞ்சை கழுவது, 2 கைகளை கொள்வது, 3 கடை கொள்வது, 4 கால்களின் கால்களை தேய்த்து கொள்வது. இஸ்லாத்தின் கடமைகள் எத்தனை? அவை யாவை? கலிமா, தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ். தொழுகையை விட்டவருக்கும் ஏழைகளுக்கும் உணவளிக்காதவர்களுக்கும் என்ன தண்டனை? மாசங்களுக்கும் சக்கரை நரகத்தில் 20 கோள்களும். பெற்றோர்களுக்கு 1 ரூபாய். ரப்பி அன்குமா கமா ரப்பயானி சகீரா. நான் திருநாளில் இருக்கும்போது என்னை என்னோடு வராமல் போல் ரப்பிகளுக்கு அருள் செய்வாயாக. வலக்கதி எஸ்வரோடு குரானால் இருக்கிறி மகள்களை உடக்கினி. அல்லாஹ்வுடைய கிரகங்களுக்கு அல்லாஹ் லேசாக்கி வைத்திருக்கிறோம். நீங்கள் கடிமையை வரமாட்டீர்களா? கல்விக்காக 1 ரூபாய். ரப்பி ஜித்னி இல்மா யா அல்லாஹ் எங்களுக்கு கல்வியை அறிவிப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஜஸாக்கல்லாஹ். சவுண்டா சொல்லு. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. A'udzu billahi minasyaitonir rajim. Bismillahirrahmanirrahim. தூக்கமும் போதும் துவா. அல்லாஹ்வும்ம பிஸ்மிக்கா வஹூது வஹய்யா. தூங்கி எழுந்தவுடன் போதும் துவா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர்
ஜஸாக்கல்லாஹ்